நம்ம ஜவ்வரிசி வடகம் போட போகிறோம். ஜவ்வரிசி வடகம் ஒன்றும் இது கஷ்டம் இல்லைம்மா. கொஞ்சம் அரிசி ஊற வச்சுருக்கோம்ல, 1 கப் அரிசி ஊற வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்துட்டு அரிசியை 1/4 கிலோ ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க. 1 கப்புக்கு 1/4 கிலோ ஜவ்வரிசி போதும். இதுக்கு தேவையானது பச்சை மிளகா, ஜீரகம், பெருங்காயம். காரம் வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி காரம் பச்சை மிளகா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசி வடகம் உடம்புக்கு நல்லது. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் ஈவினிங் வந்த உடனே பொரிச்சு கூட நம்ம கொடுத்துக்கலாம். குழந்தைங்க அழகாக சாப்பிட்டுப்பாங்க. கால் கிலோ மாவு ஜவ்வரிசி. ஜவ்வரிசி 1/4 கிலோ மாவு ஜவ்வரிசி ஊற போட்டுக்கோமா. நைலான் ஜவ்வரிசினா நீங்கள் நைட்டே ஊற போட்டுக்கிடணும். இது மாவு ஜவ்வரிசின்றதுனால காலையில் மாவு காய்ச்சறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டாலும் போதும், சீக்கிரமாக இது ஊறிடும். பாருங்கம்மா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 கப் அரிசிக்கு 7 கப்பு தண்ணி ஊற்றிக்கிடணும். நீங்கள் எதில் அரிசி எடுத்தாலும் சரி, அதால் 7 கப்பு தண்ணி அளவு, இதுதான் கரெக்டான அளவு ஊற்றி அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. தட்டை போட்டு மூடி வச்சிட்ருக்கேன். தண்ணி கொதிக்கட்டும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். பாருங்கம்மா, நல்லா அரைவேக்காடு மாவு வெந்துருச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். ஜவ்வரிசி ஊற வச்ச ஜவ்வரிசியை அதில் போட்டுக்கிறோம். இதில் அரைச்சி வச்சுருக்கிற பெருங்காயம், பச்சை மிளகா, ஜீரகத்தை அரைச்சி வச்சுருக்கோம். அதை எடுத்து இதில் ஊற்றிக்கிறோம். ஊற்றி நல்லா கிண்டி விடணும். அரைவேக்காடு மாவு வேகவும் ஜவ்வரிசியை போட்டிங்கன்னா சீக்கிரம் ஜவ்வரிசி வெந்துடும். ஜவ்வரிசி கொஞ்சம் நேரம் வேகவும், மாவு நல்லா வேகட்டும். தட்டை போட்டு மூடி வைப்போம். கொஞ்சம் நேரம் உள்ளுக்குள்ளே மாவு அப்படியே குமரி கொதிக்கட்டும். பாருங்கம்மா, மாவு நல்லா வெந்துடுச்சு. நான் ஏற்கனவே பிரண்டை வடகத்துக்கு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு டிப்ஸு, ஒரு லெமனை பிழிஞ்சு கட் பண்ணி ஊற்றி கலக்கி விட்டு கூழ் வடகம் மேலே போய் போட்டிங்கன்னா அந்த வடகம் நல்லா வெள்ளையாக இருக்குன்னு ஒரு டிப்ஸ் கொடுத்துருந்தேன். இப்போ ஒன்று பிழிஞ்சு வச்சுருக்கிறேன் நான். அதை இப்போ நான் இதில் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு இந்த கூழ் வடகம் போட்டிங்கன்னா ஜவ்வரிசி கூழ் வடகம் நல்லா வெள்ளையாக இருக்கும். ஏற்கனவே நம்ம ஜவ்வரிசி போட்டுக்குவோம், வெள்ளையாக இருக்கும். லெமன் கொஞ்சம் ஊற்றினோம்னா நல்லா வெள்ளை, அப்படியே நல்லா வெள்ளையேன்னு இருக்கும் வடகம். நீங்கள் ரேஷன் அரிசியில் போடணும்னாலும் போட்டுக்கலாம், பச்சை அரிசி வேணாலும் போட்டுக்கலாம், நல்ல அரிசியில் வேணாலும் அதை போட்டுக்கலாம். நீங்கள் பாருங்கம்மா, மூடி போட்டு தம் போட்டு வச்சிடணும். நல்லா மாவு வெந்துருச்சு. ஜவ்வரிசியெல்லாம் இந்த பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. மாவு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ஜவ்வரிசியே தெரியல. அப்படியே போய் குண்டானில் ஊற்றி துணியை விரித்து காடா துணியை விரித்து போட்டு ஊற்றி விட்ருவோம் இந்த வடகத்தை.